வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வாங்க ஜெயாஸ் கிச்சனில் சூப்பரான சிக்கன் கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க. இது சாதம், சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லியோடையெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சைடிஷாக வச்சு சாப்பிட ஒரு வாணலியில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆயில் சேர்த்திருக்கேன். அதோடைய பட்டை, சோம்பு, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில், பெரிய வெங்காயத்தினால 1 போட்டிருக்கேன், மீடியம் சைஸ்னால் 2 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இது நல்லா பச்சை வாசனை போக மட்டும் கலந்து விட்டுட்டுங்க. ஒரு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி சேர்த்திக்கலாங்க. தக்காளி வதங்கிறதுக்கு ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இதே சிக்கனுக்கும் சரியாக இருக்கும். தனியாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க. அதுக்கப்புறமா சீரகம், மிளகு, சோம்பு அரை டீஸ்பூன் எடுத்து பவுடராக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். அதோடு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு 1/2 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்திக்கலாங்க. சிக்கன் சேர்த்திட்டு சிக்கன் நல்லா தண்ணி கல்லுப்பு போட்டு நல்லா கழுவி எடுத்துட்டு, தண்ணி வடிகட்டி போட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிம்மிலேயே வச்சு மூடி வச்சு எடுத்துக்கலாங்க. 10 நிமிஷம் நம்ம சிம்மில் வைக்கும்போது அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாக அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் வெளியே வந்துடுச்சு. நமக்கு கிரேவிக்கு இந்த தண்ணியே போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் நம்ம சேர்த்திக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம இந்த சிக்கன் தண்ணி வச்சே இதோடையே போதுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரையாக வந்ததுக்கப்புறமா நம்ம இறக்கிக்கலாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு. இது நீங்கள் சப்பாத்தி, பூரி, தோசையோடையெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு.